தலைவன் கிடைத்திருக்கிறான் தான் எந்த விருப்பம். கதைக்க போறீங்களா? மாறிவிடக் கூடாது, முன் வைக்கும் காலை பின் வைக்க கூடாது. மாலையிட்டு ஆட வராமா அண்ணா? வணக்கம். மாலையில் சொன்னேன் தானே. மாலை போட போறீங்களா? போடுங்க போடுங்க. டாக்டர் நில்லுங்க நில்லுங்க. இதுல இல்ல 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 ஒரு பிரச்சனையும் இல்ல. பொன்னாலே வந்துறீங்க, பொன்னாலே வரீங்க. வாழ்த்துக்கள். அண்ணா ஏதாவது கதைக்க போறீங்களா? கண்டிப்பா கதைங்க. கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த அதாவது சாவச்சேரி கொடிகாமம், அதாவது எங்க தென்மராட்சியிலிருந்து நாங்கள் ஒரு அளப்பெரிய இணைக்க முடியாத இவ்வளவு காலமும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் தான் எந்த விருப்பம் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் இவ்வளவு காலமாக எத்தனையோ இன்னல்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் அந்த இன்னல்களை நாங்கள் வெளியிலே சொல்ல முடியாத தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இன்று நாங்கள் அந்த இன்னல்களை வெளியே கொண்டு வர வேணும் என்ற ஒரு ஆவலோடு நாங்கள் இவரை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதாக இருக்கணும் என்றுதான் என் சார்பு விருப்பம். அந்த விருப்பத்துக்கு ஏற்ற டாக்டர் செய்வார் என்ற நம்பிக்கையோட அதோட சேர்ந்து இவரோட இணைந்து நிற்கும் எங்கள் கௌசல்யா எனக்கு தங்கச்சி தான். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் நாங்கள் யாருமே எந்த ஒரு தருணத்திலும் மாறிவிடக் கூடாது, முன் வைக்கும் காலை பின் வைக்க கூடாது. அடிக்கடி சொல்வார்கள் விஷயங்கள் இந்த வாயில வருகுது, கதைக்க முடியாத நிலைமையில இருக்கின்றேன். ஆனால் நான் கதைப்பேன். எங்களுக்கு ஒரு இது வரணும், கட்டாயம் நான் கதைப்பேன். இது மட்டுமில்லை, நிறைய இருக்குது, நிறைய கதைப்பேன். என்னால் கதைக்க முடியும். யாரும் நினைக்கலாம் நான் ஒன்றும் தெரியாதவன் என்று. எனக்கு நிறைய தெரியும். நான் நிறைய பேசக்கூடிய நான் பேசுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஆதங்கம் எனக்கு என்னை கதைக்க விடுவதில்லை. நான் கதைப்பேன். என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. நானும் இந்த கொடியாமத்திலே 14-15 வருடங்களாக நான் ஆட்டோ ஓடித்தான் இருக்கின்றேன். என்னை ஆட்டோக்காரனாகத்தான் யாரும் பார்ப்பார்கள். யாருக்கும் அப்படித்தான் நான் அறிமுகமானவன். ஆனால் என்ன போல காயாக நிறைய பேர் இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நாள் வெளிவருவார்கள், வெளிவந்து கதைப்பார்கள். நானும் அதில் ஒருவராக இருப்பேன். டாக்டருக்கு நான் என்னது காலை பின் வைக்காமல் அவரோடு ஒத்தாசியாக நான் பின்படுவேன். இதனை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே. ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்துனீங்க? வந்தேன். சரி.
எந்தபடி பழையபடி எங்களோட இடத்துக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து எங்களோட கலைஞர்கள் எங்களுக்கு மனோபலம் ஒன்று இருக்கு. கட்டாயமாக நீங்கள் மக்களுக்கு தேவையாகிறது. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. கட்டாயமாக அதை செய்து முடிக்கணும். எங்களோட தென்மராட்சியில் ரவிராஜ் புறம் நீங்கள் முதல் போறீங்க. எங்களோட யாழ் மாவட்டத்திலேயே சுயேட்சையா கேட்டு முதல் வெண்டாண்டா ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். எங்களோட ஆதாரம் எப்ப சென்றும் இருக்கு. நாங்கள் தூக்கி விட்டுருக்கு. நீங்க வந்து எங்களோட கதைச்சு இல்ல இல்ல நாங்க அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு மாற்றம் வேணும். சமுதாயத்தை கொண்டு வந்து மாற்றம் வேணும். 2.5 வருஷத்துல கௌசல்யாக்கா கூட இதை கொடுக்குறோம்னு சொல்றீங்க. நாங்க 2 பேருக்கு கட்டாயம் வரத்தான் போறோம். வந்தா தான் நிறைய மாற்றத்துக்கு நீங்க நிக்கிறீங்கன்னு ஓடி வந்து நான் சார் தரங்களா பிள்ளை என்ன விரும்புது படி ஒரு இடமாக புரியல அவச்சேரி மக்களுக்கும் கொடியாம தென்மராட்சி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த உதவியை நீங்க போட்ட பிச்சையை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். சரி, நன்றி. கொண்டாட போக போற மக்களோட மக்களாக அதே மாதிரி திருப்பி அவங்களுக்கு அதே இடத்துல நன்றி சொல்லிருக்கீங்க. எந்த ஒரு எம்பி மிக சந்தோஷம். எப்போ மறக்காம உயிர் மறக்காம ஆயுள் மட்டும் சந்தோஷம். என்னுடைய உயிர் சரித்திரத்துல நடக்காத ஒரு விஷயம். நீங்க பிறகு கேட்ட இடத்துக்கே வந்து நிற்கிறது. நீங்க சாதனைகள் தொடர்ச்சியாக ஆரம்பிச்ச இடத்துலயே அந்த சாவக்காடு போகணும், பண்டத்திருப்பு போகணும், நான் எங்கெங்க போகணும், மற்ற வசாவலான் போகணும், எல்லா இடம் போகணும். அங்கே போய் மீட்டிங் வச்சு எல்லாம் நீங்கள் கட்டாயம் தரணும். உங்களோட உதவி எனக்கு பெரிய உதவி. நன்றி எல்லா யூடியூபர்ஸுக்கும் நன்றி. தேங்க்யூ. 21ஆம் தேதி மாவீரர் நாள் ஆரம்பமாகுது. தலைவர்கிட்ட ஒரு பேட்டி கிட்ட பார்த்தேன். நான் முந்தைய பாட்டு தான் திருப்ப தலைவர்கிட்ட பேட்டியை தான் கேட்டு கொண்டிருக்கிறேன். பாராளுமன்ற உரை வந்து தலைவர்கிட்ட பேட்டியை பற்றி தான் நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். அதை ஒத்து தான் எங்களோட பாராளுமன்ற உரை இருக்கும். 21ஆம் தேதி மாவீரர் வாரம் அனுஷ்டிக்க ஆரம்பமாக்கிறோம். அதை எந்த தலைமைகளை தென்மராட்சியில் செய்யணும். இந்த இடம் 21ஆம் தேதி நான் அங்கே நிற்பேன். என்னுடைய மாவீர உரை அங்கே அவருடைய ஒத்த உரையை அவருடைய குரல் தலைவற்ற குரல் பாராளுமன்றத்தில் 21ஆம் தேதி ஒழிக்கும். 27ஆம் தேதி நான் முக்கியத்துவம் நீண்ட காலமா பெரிய விலையா பிரிக்காம இருக்கு. நெண்டா அதை பிரித்து நீங்கள் நடவடிக்கை நீங்கள் கட்டாயமா செய்யலாம். சனம் என்ன கேட்குதோ அவ்வளவு செய்து கொடுத்தா சார். சரிதானே? நன்றியா? நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, என்ன டியூட்டி கொடுத்துருக்கீங்க?
எங்களோட தேசியத்தை இப்போ கடைசி தணலில் இருக்கிறோம். வடக்கு மாகாணத்தில் ஒரு சாவச்சேரி மட்டும்தான் இப்போ தேசிய கொள்கையில் இருக்குது. திருப்பி நாங்கள் யாழ்ப்பாணம் முழுக்க அடிச்சு பிடிக்கிறோம்.